கேஸில் ஒரு லேடியை ரேப் பண்ணுற மாதிரி, நைஃப் பாயிண்டில் ரேப் பண்ணுற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருந்தாங்க. அந்த பேஸ் பண்ணி கோவில்பட்டி ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. அந்த அக்யூஸ்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அந்த ஆளை செக்யூர் பண்ணுறதுக்குமா ஒரு 4 ஸ்பெஷல் டீம்ஸ் அனுப்பியிருந்தோம். அதில் கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் டீம் அந்த ஒரு அக்யூஸ்டை அப்ரிஹெண்ட் பண்ண போகும்போது he tried to assault the special team sub-inspector with a sickle along with the policeman who was along with him. அந்த 2 பேருக்கும் காயம் இருந்தது. Despite that injury, அவருடைய செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காகவும் சிமிலர்லி அந்த அக்யூஸ்டை செக்யூர் பண்ணுறதுக்காகவும் he was forced to use force. அதில் 1 round of bullet was fired, and based on that the accused was apprehended also. In the critical situation, despite his wound and injury, in the brave act பண்ண SI definitely deserves appreciation. That is a real brave act. Similarly, அந்த 2 பேருடையும் மெடிக்கல் கண்டிஷன் அப்சர்வேஷனில் இருக்கு, SIs as well as the policemen's. Similarly, அந்த accused மெடிக்கல் கண்டிஷனும் அப்சர்வேஷனில் இருக்கும். We are monitoring the medical condition of all. Other legal formalities, further investigation will follow. ஆமாம், முன்னாடி வழக்கில் உள்ள ஆளுகள் தான் 2 பேரும். இந்த ஆள் ஹிஸ்ட்ரி ஷீட்டோட அக்யூஸ்ட் தான். ஸோ ஏற்கனவே நிறைய ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுத்து வச்சிருந்தால் தான் டெஸ்பைட் தட் இந்த மாதிரி ஒரு ஆக்டில் ஈடுபட்டாங்க. பாலியல் குற்றவாளிகள் மீது அதிரடி நடவடிக்கை தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.